இன்னைக்கு நவராத்திரி 9ஆவது நாள் இல்லையா, சரஸ்வதி பூஜை. நாளைக்கு வந்து விஜயதசமி. அந்த வெற்றியை வந்து இன்னைக்கு வந்து கொண்டாடுற விதமாக அக்கார வடைசல் நிறைய நெய் விட்டு அக்கார வடைசல் பண்ணணும். சுண்டல் வந்து சாயந்தரத்துக்கு கருப்பு கொண்டக்கடலை சுண்டல். இது வந்து உளுந்து வடைக்கு வச்சிருக்கேன் இல்லையா. இது மூணு வந்து அம்பாளுக்கு நைவேத்தியம். அக்கார வடைசல், உளுந்து வடை, சுண்டல் வந்து நைவேத்தியம். சமையல் வந்து கொஞ்சம் நல்லா கல்யாண சமையலா பண்ணணும். அதுக்கு என்னன்னா இந்த மோர் சாம்பார் காமிச்சிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி மோர் போட்டு பருப்பு போட்டு அரைச்ச சாம்பார், இது பூசணிக்காய் போட்டு சாம்பார். ஆமா, மோர் சாம்பார். இது வந்து வாழைப்பூல வந்து எல்லா பருப்பும் போட்டு, முப்பருப்புன்னு சொல்லுவாரு, எல்லா பருப்பும் போடுவா. எல்லா பருப்பும் போட்டு ஒரு பருப்பு சில்லி, அப்புறம் வந்து கூட்டு ஏதாவது பண்ணலாம்னு வச்சுருக்கேன், சோச்சை கூட்டு. ஓகே. அப்புறம் ஏதாவது பச்சடி பண்ணணும். ஓகே. இது வந்து கல்யாண பூசணியா? கல்யாண பூசணி பச்சடி பண்ண போறேன். இது வந்து நார்மல் மோர் சாம்பார் போட்டு வெள்ளை பூசணிக்காய், அது வாழைப்பூ பருப்பு சில்லி. பருப்பு சில்லினா எல்லா பருப்பும் போட்டு பருப்பு சில்லி. ஓகே. பருப்பு சில்லி. ஓகே. இது அப்படியே ஜனம் விட்டு வச்சுட்டேன் அடுப்புல. பாப்பா இந்த அன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு கேட்டா இல்லையா, நல்லா ஊற வச்சுட்டேன், நைட்டே ஊற வச்சுட்டேன். அதனால இப்போ வந்து ஜனம் விட்டு வைக்கிறேன். அக்கார வடைசலுக்கு வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்ம வீடியோ. அக்கார வடைசல் எப்படின்னா, நம்ம இதுல தான் எடுத்துருக்கேன் அரிசி. ஆக்சுவலா 2 கப்பு, எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுல கொஞ்சம் காலுக்கு வந்து பைத்தம்பருப்பு, அது ரெண்டுத்தையும் கலைஞ்சி வச்சுருக்கேன். எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நெய் எடுத்துக்கணும், ஈக்குவலா இருக்கணும் நெய். அது மாதிரி பால் வந்து நம்ம எவ்வளவு அரிசி எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஒரு 6 பங்கு இல்லை 5 பங்கு பால் இருக்கணும். ஃபுல்லா ஜலமே இருக்கக்கூடாது, ஒரு பால்லே வேக வச்சுட்டு. ஆமா, பால்லே வேக வச்சுட்டு அப்புறம் வெல்லம் வந்து அதே மாதிரி 3 அரிசி ஒண்ணுன்னா 3 வெல்லம், 6 கப்பு பால், சேம் அளவு நெய். இப்போ வந்து இந்த பாலை விட்டுண்டு இது பண்ணிருக்கல, இந்த கலைஞ்சி வச்ச அரிசி பருப்பை போட்டுருவேன். காஞ்சி போட்டாலும் சரி, இல்லை பரவாயில்ல, அப்படியே போட்டாலும் அதுலேயே வச்சிருக்கேன் இல்லையா, கலைஞ்சி வச்சிருக்கேன். அது வந்து அதில் போட்டேன். இந்த பால்லையும் இது போட்டிருக்கேன் இல்லையா, கொஞ்சம் அடுப்புல சிம்ல வைக்கலாம். ஒன்று வச்சுட்டு அது பாட்டு இதாகிட்டு, இதுவும் இருக்கு இல்லையா, 2 வச்சுட்டு வானாயிட்டு இருக்கட்டும். அப்படியே 20 மினிட்ஸ் ஆகும் 2 இதாகிறதுக்கு. நீங்கள் சொல்லுங்கள் சரஸ்வதி பற்றி. சரஸ்வதிக்கு வந்து இன்னைக்கு வந்து சரஸ்வதி பூமியில் அவதரிச்ச கதையை பார்ப்போமா. ஒரு நாள் என்ன ஆகுது, சத்தியலோகத்தில் பிரம்மதேவனும் சரஸ்வதியும் உட்காந்துருக்கான். அவளை சுற்றி ரிஷிகள், துர்வாச முனிவர்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து வேத பாராயணம் சொல்லியிருக்கான். இந்த வேத பாராயணம் சொல்லும்போது இந்த துர்வாச முனிவருக்கு ஒரு வாசகம் வந்து திசைகிடும், உச்சரிப்பு வந்து திசைகிடும் துர்வாச முனிவருக்கு. அப்போ வந்து சரஸ்வதிக்கு லைட்டாக சிரிப்பு வந்துடும், லேசாக ஒரு புன்முறுவல் கொடுப்பா சரஸ்வதி. அதை பார்த்துருவார் துர்வாச முனிவர். துர்வாச முனிவர் பெரிய முனிவர் இல்லையா, அவர் வந்து சொல்வார், இந்த மாதிரி வேத பாராயணம் படிக்கிற முனிவர்களுக்கு, ரிஷிகளுக்கு இந்த மாதிரி அக்ஷரம் வந்து பெசகிறது வந்து சாதாரண விஷயம்தான். இது ஏன் நீங்கள் வந்து சிரிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பூமியில் அவதரிக்கிற மாதிரி வரும் அப்படின்னு சாபம் கொடுத்துருவார் சரஸ்வதிக்கு. ஆமாம், அப்படி சாபம் கொடுத்துருவார். சரின்னு ஒத்துன்றுவா சரஸ்வதி. சரஸ்வதி வந்து அப்போ வந்து பூமியில் அவதரிப்பா. அந்த பூமியில் அவதரிக்கிற அந்த பேர் தான் வந்து வாக்தேவி. தமிழில் வந்து அது வந்து வாக்குக்கு தேவியானவள், வாக்கு தேவின்னு. ஆனால் இங்கிலீஷில் ஆங்கிலம் வந்து வாக்தேவின்னு ஸ்பெல்லிங் போடுவாங்க. வாக்குன்னு நினைக்கிறேன் நான். வாக்தேவியாக அவதரிச்சிருப்பான். அப்போ பிரம்மதேவனும் அங்கே அந்த ஒரு இடத்துல, ஒரு ஆசிரமத்தில் ஒரு பெரிய குருவுக்கு சீடனாக பிறப்பார். அங்கே மிஸ்ரர் அப்படின்னு சொல்லிட்டு, மண்டன மிஸ்ரர் அப்படின்னா அவர் பேரில் சீடனா அவரும் அவதரிச்சிருவார். பாலெல்லாம் விட்டுண்டு நல்லா காஞ்சதாக எடுத்து நல்லா வந்துட்டு நல்லா வந்துட்டு. இப்போ வந்து இந்த நான் எவ்வளோ அரிசி எடுத்துட்டோன்னா அது 3 பங்குக்கு வந்து வெள்ளம் எடுத்துட்டு சொன்னேன். 1, 3, 6 இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஓகே, அது வந்து நல்லா கரைச்சிட்டேன். 3 பங்கு வெல்லம், 6 பங்கு பால். ஆமாம், கரெக்டா? கரெக்டு. அக்கார வடைசல் பண்ணும்போது நான் இனிமேல் ஒன்று கேட்கவே மாட்டேன். சந்தோஷம், பண்ணிட்டு நான் பெருமாள் பண்ணி கொடுங்க. ஆமாம், அப்படியே நல்லா கெட்டியாகணும். அப்படியே ஒரு வாட்டி ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டே இருக்கணும். அப்படியா? வந்துருக்கா? எவ்வளோ நேரம்? ஒரு 1/2 மணி நேரம் இருக்குல்ல? 25 மினிட்ஸ் ஆச்சு. அப்படியா?
இன்னும் கொஞ்சம் நல்லா இதாகட்டும் வத்தட்டும். அது யார வரைக்கும் ஆகட்டும். ஓகே. நெய் ஒரு 4-5 ஸ்பூன் ஆகும்ல. ஃபுல்லாக எவ்வளோ அரிசி எடுத்துன்னா அரிசி வந்து நல்லா ஒரு காழாக்கு எடுத்துகிட்டு இருப்பேன். இந்த காழாக்கு கூடவே கொஞ்சம் நெய் எடுத்துப்பேன். அப்படியே அது பண்ணும்போது அப்படியே ஆண்டாளத்து படிப்பு வந்து அப்படி வாங்கும்போது அப்படியே நெய் அப்படியே வழியும், முழங்கை வரைக்கும் வழியுமா அக்காரவடிசல் ஆண்டாள். ஆமாம், அந்தளவுக்கு பண்ணாட்டாலும் அட்லீஸ்ட் கையை தான் இது பண்ணணும். ஆமாம். இது வந்து குக்கரில் வச்சா இந்த கொண்டக்கடலை எவ்வளோ நேரம் ஆகும் வேகிறதுக்கு? 10 நிமிஷம் ஆகும். 10-15 மினிட்ஸ் ஆகும். ஆனால் குக்கர் திறக்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். உடனே திறக்க முடியாது. அதே அளவு தான், ஈக்குவலாக பார்த்தா ரெண்டுமே ஒரே. குக்கர் எடுக்கிறதுக்கு 10 நிமிஷம், அது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம். 20 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும். இது ஒரு 25 மினிட்ஸ் ஆயிருக்கு. பட் நல்லா வந்திருக்கோம், குக்கர் மாதிரி வந்திருக்கேன். ஆயிடுச்சு பாருங்க. கொஞ்சம் ஆறினோடனே கொஞ்சம் கெட்டி ஆகிடும். அதனால அதை வச்சிருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு இது பண்ணுறோம். பச்சை கற்பூரம், குங்குமப்பூ. நம்ம ஆண்டாளுக்கு பண்ணோம் இல்லையா, அதே அக்காரவடிசல் தான். சக்கரை பொங்கல் விட இந்த அக்காரவடிசல் தான் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம். ஏன்னா இது இருக்கு இல்லையா, ஃபுல்லாக ஜலம் விடாமல் பால் 1, 3, 6. ஆமாம். ஓகே, அடுத்து இது பண்ணுறேன். ஓகே. சுண்டல் வந்து நார்மல் பண்ணுற மாதிரி தான் வேக வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் வந்து இதில் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலையும், மிளகா, பெருங்காயம் வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காய், உப்பு போடுவேன். உப்பு போடல, போடுவேன். ஆயிடுத்து. வாழைப்பூ நல்லா இதில் போட்டு மோரில் போட்டு வச்சுருக்கேன். அதை இது கொஞ்சம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கணும். இது ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். இல்லை இது 5-10 மினிட்ஸ் ஆகிடும். இது வந்து இதுக்கு வந்து வேணால் கொஞ்சோண்டு புளி விட்டுக்கலாம், இல்லை வேணான்னா கொஞ்சோண்டு மோரே கொஞ்சம் விட்டுக்கலாம். வேணும்னா விட்டுக்கலாம். அந்த புளிப்பு வாசனை எல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். புளியோண்டு மோரோ இல்லை புளியோ போடுறேன். ஒரு ஸ்பூன் தயிரே விட்டுறேன். இந்த புளி எடுக்கல. இந்த கொஞ்சம் ஜலம் விட்டு நல்லா வேகட்டும். எதுக்கு தயிர் விடுறேன்? அது கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் புளிப்போடு கொஞ்சம் லேசாக லைட் புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இங்கே பாருங்கள், இந்த இதில் வந்து எல்லா பருப்பும் போட்டிருக்கேன். எப்படின்னா இப்போ 1 டம்ளர் பைத்தம்பருப்பு, 3/4 டம்ளர் துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் உளுத்தம்பருப்பு, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு. எல்லா பருப்புமே கொஞ்சம் 1/4, 1/4 ஜாஸ்தி வந்து பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். கம்மி வந்து கடலைப்பருப்பா? ஆமாம், எல்லா பருப்பும். கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மிளகா இது ஊற வச்சிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சுட்டுறணும். பருப்பு சொல்லி கொஞ்சம் குறகுறன்னு அரைக்கணும். இது நல்லா நைஸாக அரைச்சுட்டுருவேன். அதேமாதிரி வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி இதில் போடணும். ஏன்னா பருப்பு நிறைய இருக்கு இல்லையா, இந்த டைஜஷனுக்காக நல்லா இருக்கும். அதனால தாளிக்கும் போது இதை போடணும். ஸோ இப்போ நல்லா வேகட்டும். இதை அரைச்சிக்கிறேன். இங்கே முப்பருப்புஉசிலி. ஆமாம், இது பருப்பு வேக போட்டிருக்கேன். பருப்பு வச்சிருக்கேன். மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இந்த காய்க்கு ஏற்ற அளவு உப்பு போட்டிருக்கேன். அரைக்கும் போது அதுக்கு தனியாக உப்பு போட்டுக்கணும். இந்த பருப்போட அது தனியாக உப்பு, பெருங்காயம் போட்டு அரைச்சிப்பேன். அதையும் அரைச்சிக்கிறேன். எல்லா பருப்புமே அரைச்சேன் இல்லையா, நல்லா வேக வச்சுட்டேன். குக்கரில் வச்சு அப்படியே கொஞ்சம் பச்சை மிளகாய், இஞ்சி வச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு. இது நல்லா வெந்துடுது. இப்போ கடுகு பிடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணணும். ஆமாம், ஆக்சுவலி எனக்கு பச்சை மிளகா அவசியம் இல்லை. இதுலேயே போட்டு காரம் அரைச்சிருக்கோம். கொஞ்சம் வாசனைக்காக போட்டேன். இஞ்சி வந்து கொஞ்சம் ஜீரணம் எல்லாம் பருப்பாக இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக இஞ்சி போட்டேன். பச்சை மிளகா, இஞ்சி, பெருங்காயம். ஆமாம், அந்த கொஞ்சம் பெருங்காயம் இதுலேயே அரைச்சிருக்கேன். ஆக்சுவலாக திரும்பி வச்சுருக்கேன். ஸோ அப்போ வந்து பிரம்மதேவனுடைய பூ வாடின்னு இருக்கும். அப்போ வந்து வாக்தேவி வந்து சாப்பிட்றதுக்கு கூப்பிடுவாள். சாப்பிட்றதுக்கு கூப்பிடும்போது இப்போ கிரகஸ்தாலெல்லாம் கூப்பிடுறது வந்து வைஸ்வதேவம் அப்படின்னு சொல்லுவாள். துறவரத்தில் இருக்கிற வாழெல்லாம் சாப்பிட்றதுக்கு கூப்பிடும்போது பிக்ஷையை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாள். இப்போ அவரோட தோக்கிற சமயத்தில் இருக்கும்போது கரெக்டாக வாக்தேவி வந்து பிக்ஷையை வாங்கிக்கோங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிடுவாள். அப்படின்னா 2 பேருமே வந்து அங்கே வந்து பிரம்மன் வந்து தோத்துட்டார் அப்படின்னு அர்த்தம். எப்படி தோக்கிற சமயம், அது வந்து தோக்கிற சமயத்தில் வரும்போது பிக்ஷை வந்து வாங்கிக்கோங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லுவாள்.
அப்போ வந்து பிரம்மன்ட்ட வந்து இது அந்த இவர்கிட்ட வந்து ஆதிசங்கர்கிட்ட வந்து வாக்தேவி சொல்லுவாள், நீங்கள் வந்து என்னையும் ஜெயிக்கணும், வாக்குவாதத்தில் என்னையும் ஜெயிச்சா தான் இது வந்து முழுமையடையும் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குவாதத்துலேயும் வாக்தேவியை ஜெயிச்சுட்டு 2 பேரும் துறவரத்துக்கு போவாள் ஆதிசங்கரர் பின்னாலே. ஆதிசங்கரர் அப்படி வனத்தில் நடந்துகிட்டே இருக்கும்போது 2 பேரும் பின்னால் போயிட்டே இருக்கும்போது வனாந்திர காடு, அந்த காடில் நல்ல சித்திரை மாதம் வெயில், அந்த சமயத்தில் நல்ல வெயிலில் ஒரு கர்ப்பிணி தவளை, அந்த தவளை வந்து அந்த சூட்டில் பூமி சூட்டில் தவிச்சுன்னு இருக்கும். அந்த தவளை அதை பொறுக்க முடியாமல் ஒரு நாகம் வந்து நல்ல படம் எடுத்து, அந்த நாகம் படம் எடுத்து அந்த தவளைக்கு நிழல் கொடுக்கும். நாகமும் தவளையும் வந்து எதிரெதிர் பிராணிகள், கரெக்டா? ஸோ அந்த கர்ப்பிணிக்கு வந்து நிழல் கொடுக்கறதுக்காக அந்த நாகம் வந்து படம் எடுத்து நிழல் கொடுக்கும். அந்த இடத்த ஆதிசங்கரர் பார்த்த உடனே இது எப்பேற்பட்ட இடம் இது அப்படின்னு தோணும். இந்த துறவரத்துக்கு 2 பேரும் பின்னால் வரும்போது சரஸ்வதி வந்து அந்த ஆதிசங்கரருக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பா, நீ எப்போ என்னை திரும்பி பார்க்குறியோ அந்த இடத்துல நான் நின்றுவேன் அப்படின்னு. அப்போ இந்த ஆதிசங்கரர் இந்த இடத்த பார்த்த உடனே இந்த இடத்துல நம்ம வந்து வாக்தேவி தான் சரஸ்வதின்னு தெரியும் அவருக்கு, அந்த மண்டன மிஸ்ரர் தான் பிரம்மான்னு தெரியும் அவருக்கு. அவர் ஆதிசங்கரர் இல்லையா, அந்த ஞான திருஷ்டியில் தெரிஞ்சிடும் அவருக்கு. இந்த இடத்துல நான் வந்து திரும்பி பார்க்கணும், சரஸ்வதி இங்கே இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஆதிசங்கரர் அந்த இடத்த பார்த்துட்டு வேணும்னே திரும்பி பார்ப்பார். அந்த இடத்துல நின்றுவா வாக்தேவி. அந்த இடத்துல ஸ்ரீசக்கரத்தை உருவாக்கி அங்கேயே வந்து சரஸ்வதியை பிரதிஷ்டை பண்ணி அந்த இடத்துல வேண்டின இடம் தான் ஸ்ருங்கேரி சாரதாம்பிகை. அந்த இடத்துல தான் ஸ்ருங்கேரி சரஸ்வதி கோவில் வந்தது. ஸோ இன்றைக்கும் வந்து படிப்புக்காகட்டும் வாக்குக்காகட்டும் எல்லாத்துக்கும் வந்து வித்யாரம்பம் பண்ணுறதுக்கு ஸ்ருங்கேரி சாரதாம்பாள் தான் ரொம்ப விசேஷமான இடம். அந்த ஸ்ருங்கேரிங்கிறது வந்து அந்த இடத்துல அது வந்து ஒரு மலை கிரி. அது நான் இன்னும் நினைச்சேன்னா, நிறைய பேர் இந்த கதை வந்து சேர்த்து சொல்லும் போது கஷ்டமா இருக்குங்கிறாங்களே. இப்போ நீ 9 நாள் சொன்னாங்க இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கதை இன்ஃபர்மேஷன் வந்து கேரட் ஃபாரோட ஒரு தனியாக நவராத்திரி ஸ்பெஷல் போட்டு சொல்லுங்க. ஓகே. ஸோ நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் புரியாத காது கேட்கல, சவுண்டு கம்மியாக இருக்கலாம், ப்ராப்ளம் வருது இல்லையா? ஸோ அதை வந்து நீ ஃபுல்லாக சொல்லிடுங்க. 1ஆம் தேதி 9ஆம் தேதி வரைக்கும் என்ன நீங்கள் சொன்னீங்களோ இன்ஃபர்மேஷன் அது அப்படியே வந்து இதில் வந்து நவராத்திரி ஸ்பெஷல் போட்டுக்கலாம். கியூரியாசிட்டி கேரட் ஃபார்வர்ட் இல்லையா? ஓகே. நல்லா சிருங்கேரி ஆக்சுவலாக நம்ம போயிருக்கோமே, அது வந்து நிறைய அர்ச்சனை. சிருங்கேரி ரொம்ப நம்ம நிறைய தடவை போயிருக்கோம். அது வந்து எப்படின்னா அந்த 2000 ரூபா கொடுத்த ஒரு அர்ச்சனை வந்து ஸ்பெஷலாக வேண்டிய குழந்தைகளுக்கா படிப்புக்காக பண்ணுறது ஒன்று இருக்கு, நார்மல் இதுவும் இருக்கு. அங்கே இருக்கிறது அவ்வளோ பீஸா பண்ண கிடைக்கும் அந்த கோவில் இல்லை? சூப்பராக எனக்கு பெரியவாள் 2 பேர் இருப்பாங்க. இப்போ அங்கே வந்து முதல்ல வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து அக்ஷரத்துக்கு வந்து அங்கே தான் கூட்டின்னு போவா. எல்லாரும் போயிட்டு வாங்க, பக்கத்தில் நல்லா இருக்கும். அடுத்து பருப்பு உசிலினா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். எல்லா பருப்பு போட்டதுனால கொஞ்சம் அப்படியே கலந்துருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அது அப்படி பண்ணேன். ஓகே. பருப்பு நல்லா வந்துடுது. இப்போ வந்து அது வந்து அரைக்கிறது என்ன வச்சுருக்கேன்னா, தனியா நல்லா பெரிய டீஸ்பூன் ஒன்று, கொஞ்சம் பாதி டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கசகசா இது வறுத்துட்டுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய் வறுத்துட்டுருக்கேன். நல்லா 2 நைஸாக அரைச்சுட்டுருவேன். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, வெந்தயம், கொஞ்சோண்டு இஞ்சி, அப்புறம் தயிர். ஓகே. இது பூசணிக்காய் போட்ட மோர் சாம்பார். நம்ம பூசணிக்காய் தனியாக வேக வச்சுட்டுருக்கேன், அது போடுறேன். தனியாக வேக வச்சுருந்தேன் அந்த பூசணிக்காய், அதை வச்சுருக்கேன். இப்போ அரைச்சுட்டேன். தனியாக கடலைப்பருப்பு, இந்த கசகசா கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக அது கூட ஒரு கொதி வரட்டும். இந்த பருப்பு ஜலத்தில் கடலைப்பருப்பு, அந்த தனியா, கசகசா, மிளகா நல்லா வறுத்துருந்தேன். இருந்தால் கூட இந்த கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது ஆயிடுச்சு இல்லையா? கொதி வந்துடுது. நல்லா கொதி வர டயத்தில் நம்ம வந்து மோரை வந்து நல்லா சிலிப்பின்னு இருக்கேன். சிலிப்பிட்டு விட வேண்டியது, விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்க வேண்டியது. மோர் லக்கில் தயிர், புளிச்ச தயிர் விடலாம், நான் புளிக்காம தான் விட்டுருக்கேன், அது நல்லா இருக்கும். ஒரு கொதி வரும்போது ஆஃப் பண்ணிவிடுவேன். ஓகே. பொங்கின்னு வருது இல்லையா, இந்த டயத்தில் எடுத்துருவேன். நான் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. பொங்கட்டை எடுத்துட்டு அந்த கடுகு, வெந்தயம், இஞ்சி தாளிச்சுருக்கேன். ஓகே. அதை போட்டுருக்கேன். இஞ்சி வந்து வாசனைக்காக, பெருங்காயம் போடல இல்லையா, அதை காம்பன்சேட் பண்ணுற வாசனைக்காக கொஞ்சம் இஞ்சி போடுறேன். ஓகே.
பொங்குறதுல பொங்கல். இது கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், இஞ்சி போட்டுருக்கேன். இது வந்து மோர் அரைச்சி விட்ட சாம்பார். அரைச்சி விட்ட மோர் சாம்பார். மோர் அரைச்சி விட்ட சாம்பாரில் அரைச்சி விட்ட மோர் சாம்பார் குழப்பம் ஆயிடுச்சு. நானே இப்போ தான் கற்றுருக்கேன். உளுத்தம்பருப்பை ஊற வச்சிருக்கேன் ஒரு 2 மணி நேரம். வெறும் உளுத்தம்பருப்பு வேண்டாம் அப்படின்றனால சும்மா 2 சாஸ்திரத்துக்கு 2 பருப்பு போட்டிருக்கேன். இது என்னதுக்கு? வடைக்கு. வடைக்கு வந்து உளுந்து வடை வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிட்டேன். ஓகே, அரைச்சிட்டேன். இதில் வச்சு தட்டு அந்த வாழைப்பு இலையிலேவா என்ன இருக்கு பெருசாக வேஸ்ட் பண்ணலாம் சார். இந்த பெருசாக வேணும்னா தொட்டில் அதில் கையால் இப்படி ஓட்டோட போட்டுடலாம். ஒரு 4 நைவேத்தியத்துக்கு 4 பண்ணிட்டு ஆயிடுச்சுல. இன்னும் பச்சடி ஒன்று பண்ணணும், பரங்கிக்கடை பண்ணுறேன். ஓகே, ஸோ வந்து அக்காரவடிசல், கருப்பு கொண்டக்கடலை சுண்டல், உளுந்த வடை அம்பாளுக்கு. இது வந்து சமையல் வந்து வாழைப்பு போட்ட முப்பருப்பு உசிலி, சௌ கூட்டு, அரைச்சி விட்ட மோர் சாம்பார், களத்துக்கு பருப்பு. கரெக்டாக சொல்லிட்டேண்ணா. தேங்க்யூ ஜெயஸ்ரீ. அமக்கலாம்.